இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெண்ட் லைன் மெயினாக உங்களுக்கு ட்ராப் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நமக்கு 3 இது இருந்தால் வந்துட்டு நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக 3 நோட்ஸ் இருந்தால் நீங்கள் 2 நோட்ஸு கன்சிடர் பண்ணலாம். இன்ட்ராடேக்கு பார்த்தீங்கன்னா பெரிய 3 நோடு வர்றது கஷ்டம். பட் ஸ்டில் 2 நோட்ஸ் இஸ் ஓகே இன்ட்ராடே பொறுத்தவரை. பட் என்ன கண்டிஷனில் வரையணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு நேற்று பார்த்தீங்கன்னா நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக இதில் உங்களுக்கு ஜஸ்ட் இதில் போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த 2வது லைன் உங்களுக்கு ட்ரெண்ட் இந்த லைன் இருக்குல்ல, இது வந்துட்டு ஃபஸ்ட்டு, இது வந்து செகண்ட் நோடாகவே வந்துட்டு இது ஆக்சுவலாக வந்துட்டு செகண்ட் நோடாகவே இல்லை. பேசிக்காக உங்களுக்கு இது எப்போ செகண்ட் நோடாக வரும் அப்படின்னா இந்த ஹையை கட் பண்ணி மேலே கேண்டில் க்ளோஸ் ஆகணும் பேசிக்காக. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு செகண்ட் நோடாக வந்துட்டு கன்சிடர் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேற்று என்ன இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு ஆக்சுவலாக எப்படி இருக்கணும் அப்படின்னு இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று இங்கே இருக்குது. ஓகே, இப்போ எனக்கு இங்கே ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணுறதுக்கு இங்கே தான் ஃபஸ்ட்டு கேண்டில், இதுதான் இங்கே 1. ஸோ இந்த மாதிரி இருந்துட்டு நெக்ஸ்ட் கேண்டில் வந்துட்டு எனக்கு இங்கே மேலே போய் க்ளோஸ், இந்த ஹையை கட் பண்ணி இங்கே க்ளோஸ் ஆனால் தான் பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு, இது செகண்ட் ட்ரெண்ட் லைன்னு வந்துட்டு நான் ட்ராப் பண்ணணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுதான் கரெக்டான ஒரு இது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கட் ஆகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இதை ட்ரெண்ட் லைனாக வந்துட்டு கன்சிடர் பண்ணிட்டேன். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா மிஸ்டேக்கு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நீங்கள் ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 2 இப்போ இந்த மாதிரி இருக்கணும். உங்களுக்கு இந்த மாதிரி இருந்து இதை கட் பண்ணணும். ஒரு இன்வெர்டட் என் மாதிரி வந்துட்டு போகணும் உங்களுக்கு. இது இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளேயே தான் இருந்திருக்கு. இந்த ஃபஸ்ட்டு ஹை அண்ட் லோக்கு உள்ளேயே தான் இருந்திருக்கு. எதர் இதை பிரேக் பண்ணணும் இல்லை கீழே வந்துட்டு இதை பிரேக் பண்ணணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரெண்ட் லைனாக வந்துட்டு கன்சிடர் பண்ணணும். ஸோ இன்னொரு டைம் உங்களுக்கு க்ளீனாக சொல்லிடுறேன். அது போக உங்களுக்கு ட்ரெண்ட் லைன் மட்டும் நீங்கள் என்ட்ரி எடுக்கிறதுக்கு ட்ரெண்ட் லைன் மட்டும் பார்த்தா போதாது. ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கணும். ஃபஸ்ட்டு அப்சைடு போய் இது மேலே பிரேக் பண்ணணும். இல்லை கீழே இறங்குது அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி இறங்கி இந்த லோவு வந்துட்டு கட் பண்ணணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த 2 ட்ரெண்ட் லைனை நம்ம வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது இங்கே போய் அடிக்கும், அதுக்கப்புறம் இது ரிவர்ஸாக இப்படி போகும், அந்த மாதிரி வந்துட்டு அப்போ இந்த மாதிரி என்ட்ரி எடுக்கிறதுக்கு என்ன முக்கியமாக பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு தெளிவாக பார்த்துடலாம். சரிங்களா? இப்போ இது கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்போ ட்ரெண்ட் லைன்லேருந்து பிரேக் ஆகுது அப்படின்னா வெறும் நம்ம கேண்டில் வச்சு மட்டும் எடுக்கக்கூடாது. முக்கியமாக பார்த்திங்கன்னா நம்ம வால்யூம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். இது பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டாக் ஒரு மொமெண்டம் இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது வால்யூம் பேஸ் பண்ணி தான் வந்துட்டு நம்ம கரெக்டாக வந்துட்டு ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு இந்த ஜோனில் பாருங்கள். இப்போ சப்போஸ் ஏதோ ஒரு பிரேக் அவுட் ஆகுது, இங்கே வந்துட்டு க்ளீனாக வந்துட்டு ட்ரெண்ட் லைன் க்ளீனாகவே இல்லை உங்களுக்கு. இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் பேட்டர்ன்லேயே தான் இருக்குது கடைசி வரைக்கும். இந்த ஃபஸ்ட் கேண்டிலோட இந்த ஹை அண்ட் லோவை இங்கே தான் பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ மார்னிங் வந்துட்டு என்ட்ரியே இல்லை. ஸோ டெய்லியும் பார்த்திங்கன்னா நமக்கு ட்ரெண்ட் லைன் என்ட்ரி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 5 நாளில் 3 to 4 days வரும். 5 days என்டையர் 5 daysம் வந்துட்டு வராது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைனை வந்துட்டு ட்ராப் பண்ணணும். ஒரு சின்ன மிஸ்டேக் இருந்தாலும் நமக்கு வந்துட்டு அதோட இதே வந்துட்டு தப்பாகிடும் உங்களுக்கு. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெண்ட் லைனில் இருந்து சப்போஸ் இங்கேயே வந்து இது ஆக்சுவலாக ஒரு ட்ரெண்ட் லைன்னே இருக்கட்டும்னு வச்சுங்க. இந்த மாதிரி போயிருக்கு சப்போஸ் நமக்கு. அடுத்தது இதை இதர் பிரேக்கார் இது பண்ணும்போது இந்த வால்யூமை வந்துட்டு நல்லா வந்துட்டு பார்த்துக்குங்க. வால்யூம் நல்லா ஒரு கேண்டில் வந்துட்டு வால்யூம் நல்லா இருக்கா, அடுத்த கேண்டில் அதோட ஹையை பிரேக் பண்ணும்போது நீங்கள் எடுத்துகிட்டு அந்த கேண்டிலோட லோவை வந்துட்டு ஸ்டாப் வைக்கலாம். இல்லை அதுக்கு கீழே மார்க்கெட் இது பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு இதாகும். ஸோ இப்போ வால்யூம் பார்த்திங்கன்னா ஸ்பாட்டில் நமக்கு ஃப்யூச்சர்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ளீனாக வந்துட்டு உங்களுக்கு இதில் பார்த்துக்கலாம். இங்கேயும் இந்த ட்ரேடிங் வியூவில் உங்களுக்கு ஜீரோதா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரேடிங் வியூவில் போயிட்டு இதில் ஃப்யூச்சர்ஸில் போயிட்டு நீங்கள் அந்த இதை வந்துட்டு பார்த்துக்குங்க. ஸோ ட்ரேடிங் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வால்யூம் இண்டிகேட்டர் இருக்கும், இதில் போய் வந்துட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இது வந்துட்டு ரொம்ப உங்களுக்கு ட்ரெண்ட் லைன்ஸ் ட்ராப் பொறுத்த வரைக்கும் 2 நோடு இந்த லோ இது அடுத்தது வந்துட்டு இது கட் பண்ணணும். அப்போ தான் நேற்று இது கட் பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்தோம். இன்னொன்று வால்யூம் வந்துட்டு சப்போர்ட்டிவாக வச்சுக்கோங்க. லாங் போகிறீங்க அப்படின்னா ஆர்எஸ்ஐயும் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 60க்கு மேலே இருந்தால் தான்
உங்களுக்கு ஒரு டைரக்ஷனில் போகும். ஒரு 50 or 60க்கு மேலே இருந்தால் 40க்குள்ளே 40 to 60க்குள்ளே இருந்ததுன்னா சும்மா ஃபேக் அவுட் மாதிரி இருக்கும். வால்யூமும் சப்போர்ட் பண்ணியிருக்காது. RSI வால்யூம் இந்த 3 ஃபேக்டரும் வந்துட்டு ஸ்ட்ரிக்டாக மெயின்டைன் பண்ணிக்கங்க. வால்யூம், RSI, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் லைன். ஸோ இது 3 நீங்கள் சப்போர்ட்டிவாக வச்சு எடுக்கும்போது நம்மளோட அக்யூரசி பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு இருக்கும். நீங்கள் இது பேக் டெஸ்ட்டும் பண்ணி பார்க்கலாம். ஒரு ப்ரீவியஸாக ஒரு ரேண்டமாக ஏதோ ஒரு 5 days எடுத்து வால்யூம் எப்படி சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத பொறுத்து. இப்போ இந்த கேண்டில் பாருங்கள், இங்கே பார்க்கலாம் நம்ம. இது வந்துட்டு அப்சைட் பிரேக் அவுட். ஸோ இங்கே வால்யூம் இல்லை, பெருசாக இல்லை, பட் ஸ்டில் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த பிரேக் அவுட்டில் எடுத்துகிட்டு இதில் வந்துட்டு ஸ்டாப்பை வைக்கலாம். பட் ட்ரெண்ட் லைன் பார்த்திங்கன்னா நமக்கு கிளியராக வந்துட்டு இருக்குது. இங்கே இந்த ஜோன் போயிருக்கு, அதுக்கப்புறம் இதை கட் பண்ணியிருக்கு. ஸோ சின்ன ஸ்டாப் அந்த இதை வச்சுட்டு நம்ம வந்துட்டு லாங் போகலாம். இந்த வால்யூம் பாருங்கள் 10:55க்கு நமக்கு வந்துட்டு ஸ்டடி எந்த டேட் 20th June. ஸோ இன்னொன்று பாருங்கள், பெருசாக வால்யூம் இல்லாதனால தான் உங்களுக்கு இம்மீடியட்டாக மொமெண்டம் போகலை. உங்களுக்கு வந்துட்டு ஒரு சைட்லேயே இருக்குது மார்க்கெட். ஸோ இல்லை இந்த மாதிரி சைட்லேயே எடுக்கலை, பட் இங்கே ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகிருக்கு. பட் எனக்கு பார்த்திங்கன்னா மார்க்கெட் பெருசாக இப்போதைக்கு மூவ் ஆகாது அப்படிங்கிறத க்ளீனாக வால்யூமே வந்துட்டு காமிச்சிடும். ஸோ சப்போஸ் இந்த இடத்துல பெரிய ஒரு வால்யூம் பார் இருக்குது அப்படின்னா இந்த கேண்டில் பெருசாக இருந்தாலும் நமக்கு இதோட ஹாஃபில் என்ட்ரி எடுத்துகிட்டு இதோட பாட்டம் எப்படி ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் நடப்பான். அப்போ இந்த ஹாஃப்னா இந்த இதுக்கு முன்னாடி என்ன விக்கு விட்டுருக்கோ அந்த கேண்டில் அது வரைக்கும் வருவோம். அங்கே எடுத்துகிட்டு நீங்கள் இந்த கேண்டிலோட பாட்டமே வந்துட்டு ஸ்டாப்பாக வச்சுக்கலாம். ஸோ வால்யூம் பொறுத்தவரை உங்களுக்கு ஒரு பெரிய மொமெண்டம் இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கு இது காமிச்சு கொடுத்துரும். இல்லை அப்படின்னா நீங்கள் வால்யூம் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் என்ட்ரி எடுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி இதே வந்துட்டு இங்கே பெருசாக வால்யூம் பில்டப் ஆகலை, மொமெண்டமே இல்லை, உங்களுக்கு சைட்லேயே தான் இருந்திருக்கு, ரொம்ப நேரம் வந்துட்டு சைடில் தான் இருந்திருக்கு. அப்போ இங்கே எடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிறத நீங்கள் வந்துட்டு டிசைட் பண்ணிங்க. இல்லை சின்ன இது வேறு ஏதோ ஃபேக்டர் வச்சு எடுக்கிறேன், எனக்கு இது கீழே தான் வந்துட்டு சின்ன ரிஸ்க் இருக்குது அப்படிங்கும்போது எடுத்துகிட்டு நீங்கள் வந்துட்டு இது வச்சுக்கலாம் அந்த மாதிரி. ஸோ இதுலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 RSIயும் இது கூட ஆட் பண்ணிக்கங்க. அடுத்தது இதில் ஃப்யூச்சர்ஸில் போனீங்க அப்படின்னா இந்த கான்ட்ராக்ட்ஸில் ஃப்யூச்சர் கான்ட்ராக்ட்ஸ்லையும் இங்கே பார்த்திங்கன்னா ஜீரோதாவில் வந்துட்டு இங்கே இதில் வால்யூம் வந்துட்டு டினோட் பண்ணும் உங்களுக்கு ஒவ்வொரு கேண்டில்ஸும். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா இது கூட RSIயும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 2 ஃபேக்டர் சப்போர்ட் பண்ணிச்சுனா தான் நமக்கு வந்துட்டு மொமெண்டமே இருக்கும். இல்லைனா சைட்லேயே வந்துட்டு இருக்கும். பெருசாக டார்கெட்டும் கொடுக்க மாட்டான், ஸ்டாப்பும் கொடுக்க மாட்டான், அந்த மாதிரி வந்துட்டு இருக்கும். ஓகே, இதுதான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சேன் இதில்.